ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனோட சின்ன வயசுலேருந்து அவனுக்கு பேய் கதைகள் எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்படி இருக்கிற அந்த பையனோட வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து அவன் பேய் கதைகள் எழுதுறதையே நிறுத்திடுறான். அப்படி அவன் எழுதுறதை நிறுத்தினதுக்கு அப்புறம் ஒரு சூனியக்காரியோட வீட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிறான். அவன் இவனை தினமும் ஒரு பேய் கதை சொல்லி டார்ச்சர் பண்ணுறான். சரி, அந்த வீட்டை விட்டு தப்பிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் அந்த வீட்டை விட்டு வெளில வரதுக்கு எந்த எக்ஸிட்டுமே கிடையாது. அப்படிப்பட்ட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்தும் அந்த சூனியக்காரி கிட்ட இருந்தும் அவன் எப்படி தப்பிக்கிறான், அதோட அவனுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்க இப்படிங்கிறது எல்லாத்தையும் நமக்கு டீட்டெயிலாக சொன்ன கதை தான் நைட் புக்ஸ். அப்புறம் வெல்கம் பேக். இது உங்க சேனல் மரபணு தமிழ. நான் உங்கள் குமார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க ஃபுல் கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல அழுதுகிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவனோட பேரு அலெக்ஸ். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா கோமா அவன் எழுதின கதை புக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் எரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி அவனோட புக்ஸ் எல்லாம் எடுத்து அவனோட பேக்குள்ள போட்டுக்கிட்டு வரும்போது பாக்குறான் அவங்க அப்பா அம்மா ரூமுக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அலெக்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை. அவனோட கதை புக் எல்லாத்தையும் போட்டு எரிக்க போறேன்னு வேற சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான் தெரியுமா, இதுக்கப்புறம் ஸ்கேரி ஸ்டோரிஸே அவன் எழுத போறது இல்லையா. ஆனா அதையும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வந்து லிஃப்ட்டுக்குள்ள ஏறி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கான பட்டனை கிளிக் பண்றான். ஆனா அந்த லிஃப்ட்டோ கொஞ்சம் சஸ்பீஷியஸா இருக்கு. அது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகாம ஃபோர்த் ஃப்ளோருக்கு ஸ்விட்ச் ஆகி வந்து நிக்குது. அந்த ஃப்ளோரும் பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அப்படியே பொறுமையா நடந்து வந்துட்டே இருக்கான். அப்போ ஒரு பிளாட்டுக்குள்ள இருந்து லாஸ்ட் பாய்ஸ் மூவிஸ் ஓடிட்டு இருக்கு. அதையும் பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி போய்கிட்டே இருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்துல அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஒரு மாதிரி மயக்கத்தோட அந்த டிவிக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அவனோட கண்ணெல்லாம் பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அந்த டிவிக்கு பக்கத்துல ஒரு கேக் இருக்கு. அதையும் எடுத்து சாப்பிட்டுறான். கொஞ்ச நேரத்துல அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். இப்போ கண்ண முழிச்சு பாக்குறான். அந்த வீட்டோட ஒரு ரூமுக்குள்ள இருக்கான். வெளியில போலான்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்றான். அந்த டோர் லாக் ஆயிருக்கு. சரின்னு விண்டோவை திறந்து மேல இருக்கிற அவங்க அப்பா அம்மாவை கூப்பிடுறான். ஆனா அவன் எவ்வளவு கத்தினாலும் வெளியில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட கேட்கல. சரின்னு அந்த விண்டோ வழியாவே வெளியில தப்பிச்சலாம்னு சொல்லிட்டு எகிரி வெளியில குதிக்கிறான். ஆனா வெளியில குதிச்சவன் திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே வந்து குதிக்கிறான். என்னடா இது, நம்ம வெளியில தானே குதிச்சோம், எப்படி உள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துல அந்த ரூம்ல இருக்கிற எல்லா லைட்டும் நின்னு எரியுது. அதை பார்த்து இவன் ரொம்பவே பயந்து போயிடறான். அப்போ இருட்டுக்குள்ள இருந்து ஒரு உருவம் வந்து நிக்குது. உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி அது கேட்க அலெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த ரூமுக்குள்ள நிறைய சின்ன பசங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு. இதை பாத்தியா, இந்த அபார்ட்மெண்ட் இப்படிதான் சின்ன பசங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரும். ஆனா இந்த பசங்க யாரும் எனக்கு யூஸ்ஃபுல்லாவே இல்லை. சரி நீ சொல்லு, எனக்கு தேவைப்படுற மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா அவன்கிட்ட இருக்கா, உன்னை உயிரோட விடுறதுக்கு சரியான ஒரு காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அந்தரத்துல தூக்கி நிறுத்தி அவனோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிது. அவன் கீழே கிடக்கிற அவனோட புக்ஸை பார்த்துட்டு நான் ஸ்கேரி ஸ்டோரிஸ்லாம் நிறைய எழுதுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியா, அப்படின்னா எனக்கு நீ கண்டிப்பா தேவைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நைட் புக்ஸை வாங்கி படிக்கிறான். சரி, இந்த நேரத்துல நீ இந்த புக்கை எடுத்துட்டு எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் இந்த புக்ஸ் எல்லாம் எரிக்கிறதுக்காக கொண்டு வந்தேன் அப்படிங்கிறான். என்னது, எரிக்க கொண்டு வந்தியா? அப்படின்னா இது எதுவுமே நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்ல போறான். இல்ல இருங்க அவசரப்படாதீங்க, நீங்க வேணா படிச்சு பாருங்க, இது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். சரி, அப்போனா நீ என்ன பண்ணு, தினமும் எனக்கு ஒரு ஸ்கேரி ஸ்டோரி சொல்லணும். அது கேட்கறதுக்கு பயங்கரமாவும் பயமுறுத்துற மாதிரியும் இருக்கணும். சப்போஸ் நீ எழுதாம விட்டனா அதுதான் உன்னோட கடைசி நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே நல்லா அங்கேயே தூங்கிடுறான். அப்புறம் காலையில விடியுது. அந்த ரூமுக்குள்ளேயே தான் அங்கேயே இருக்கான். ஒரு பால் வந்து உருண்டு வருது. யாரான்னு பாத்தீங்கன்னா ஒரு பூனை. பாக்கிறதுக்கு முடியலாம் இல்லாம கொஞ்சம் வீடா இருக்கு. சரி, பூனை குட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சலான்னு சொல்லிட்டு போறான். அது என்னன்னா அவன் மூஞ்சி மேல ஏறி புறாண்டி எடுத்துடுது. போதாத குறைக்க அந்த பூனைக்கு மறையிற சக்தி எல்லாம் வேற இருக்கு. அங்கிட்டு இருந்து மறைஞ்சி அவன் அப்படியே பயமுறுத்தி ஒரு ரூமுக்குள்ள தள்ளி விட்டுருது. அந்த வீட்டோட ஆளுக்கு வந்து பாக்குறான். லாஸ்ட் பாய்ஸ் மூவிஸ் ஓடிட்டு இருந்து பாருங்க, கேக் எல்லாம் கூட எடுத்து சாப்பிட்டா பாருங்க. அந்த வீட்டுக்குள்ள தான் அவன் இருக்கான். ஆனா அங்க இருந்த டிவியை காணோம். முன்ன மாதிரி இருந்த எந்த பொருட்களும் அங்க இல்ல. அது மட்டும் இல்ல, அவன் உள்ள வரக்குள்ள இருந்த மெயின் டோரையே காணோம். ஆனா அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு ஒருத்தி வரா. அவளை பார்த்து இவன் பயந்து போயிடான். ஆனா அவ அசால்ட்டா நிக்கிறா. பாடா, நீ ஒரு கிட்டா? அப்போ நீ என்ன ஜீனியஸா? இல்ல அப்படி சொல்ல வரல. என் பேரு அலெக்ஸ். உன் பேர் என்ன? என் பேரு ஜாஸ்மின். சரி, இங்க பாத்துக்கோ, இதுக்குள்ள சாப்பிட்ற பொருள்லாம் இருக்கு. ஆனா பாப்கார்னை மட்டும் எடுத்துறாத, அது நட்டாஷாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட லியோனர் அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடும். லியோனர்னா யாரு? அந்த பூனையா? நீ பூனைன்னு சொல்ற, நான் அதை நட்டாஷாவோட ஸ்பை பீஸ்ட் தான் சொல்லுவேன். அவள்கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்துரும். அது சரி, அப்போ நட்டாஷானா யாரு? அடா பாவி, அவ தாண்டா சூனியக்காரியே. சரி, மசன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம நட்டாஷா வரதுக்குள்ள கீழே இருக்க பொருளெல்லாம் கிளீன் பண்ணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. சரி, இந்த நட்டாஷா எங்க போறா? அவ எங்க போறா எங்க வரான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது. அவன் நினைக்கிற இடத்துக்கு எப்ப வேணா போவா வருவா. அதோட இந்த அபார்ட்மெண்ட் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போய்கிட்டே இருக்கும். நான் நியூயார்க்ல இருந்து வந்தனே, அதான் சொன்னனே, இந்த அபார்ட்மெண்ட் கண்ணுக்கு தெரியாம எல்லா இடத்துக்கும் போய்கிட்டே இருக்கும். நான் வாஷிங்டனை சேர்ந்தவன். நீ நல்ல ஸ்கேரி ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை திறந்து காமிக்கிறான். நம்ம வீட்டுல எல்லாம் கதை புக் வாங்கி வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி எக்கச்சக்கமான கதை புக்கு அதுக்குள்ள இருக்கு. அதுவும் ஒரு ரேக்கு 2 ரேக்கு இல்ல, பல மாடிகளுக்கு வெறும் கதை புக்ஸாவே இருக்கு. இதை பார்த்த ஸ்டோரி டெல்லர் சும்மா இருப்பானா? கத்துறான், கூறான், என்னங்க எப்படிங்க இதெல்லாம்? அது சரி, இந்த அபார்ட்மெண்ட் மொத்தம் 2 வேலையை செய்யும். நம்மள மாரி ஆட்களை உள்ள இழுத்து போட்டுக்கும். அதோட இவ்வளவு ரூம் செய்யும் வச்சிருக்கோம். நட்டாஷா உன்னை டெய்லி ஸ்கேரி ஸ்டோரி சொல்லி கேட்பா. இதை கேட்டது அலெக்ஸுக்கு ஜாலி ஆயிடுது. அப்பா, இவ்வளவு புக்ஸ் இருக்குது, இதுல இருக்கிற ஸ்கேரி ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு. ஆனா சோகம் என்னன்னா, இதுல இருக்கிற எல்லா ஸ்டோரியுமே நட்டாஷா படிச்சிட்டா. அதுலயும் நம்ம அலெக்ஸ்க்கு டிசப்பாயிண்ட் ஆகி போயிடுது. அதனாலதான் நட்டாஷா உன்ன உயிரோட வச்சிருக்கா. அப்படின்னா என்ன கொண்டுடுவாளா? அப்படி உன்னை கொண்டுட்டா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இதுக்கப்புறம் இதுதான் உன் வாழ்க்கை. உன் குடும்பத்தை மறந்துடு, உன் ஃப்ரெண்ட்ஸை மறந்துடு, நட்டாஷாவுக்கு பிரயோஜனமா ஏதாவது செய்ய பாரு. தொடர்ந்து நீ கதைகள் எழுதுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனா அலெக்ஸ்க்கு திரும்பவும் கதை எழுதுறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதனால அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு மொத்தம் 2 வழி இருக்கு. ஒன்னு முன்வாசல், அதுதான் இவன் உள்ள வந்ததும் மூடிக்குச்சு. இப்போ பின்வாசல் வழியா நட்டாஷா உள்ள வரா. அதை அலெக்ஸ் மறைஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். நட்டாஷா போனதும் அது வழியா வெளியில தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு வேகமா
அந்த கதவை நோக்கி ஓடுறான். அவன் அந்த கதவு கிட்ட போனதும் அந்த கதவு திடீர்னு காணாம போயிடுது. உடனே நட்டாஷா வந்து இங்க இருக்கிற பசங்க எல்லாம் இப்படிதான், இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனா இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு எந்த வழியுமே கிடையாது, ஒழுங்கா போயிட்டு கதையை ரெடி பண்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே நைட் ஆயிடுது. ஆலெக்ஸ் அவனோட கதை புக்கை எடுத்துக்கிட்டு கதை சொல்றதுக்காக வந்துட்டான். முதல் நைட்டு முதல் கதை அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் ஆலெக்ஸ். அந்த கதையோட பேர் என்னன்னா தி பிளே கிரவுண்ட். தம்பி இருப்பா இரு, உன்னோட கதையை சொல்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல ஒரு பர்ஃபியூம் எடுத்து அவரோட முகத்து முன்னாடி அடிச்சுக்கிறான். சரி இப்போ சொல்ல ஆரம்பி. ஆலெக்ஸ் அவனோட கதையை தொடங்குறான். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த அபார்ட்மெண்ட்டே அலற மாதிரி அதர்ற மாதிரி தெரியுது. ஆனா அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, நீ கதை சொல்ல ஆரம்பி. அந்த கதையில ஒரு பையன் இருக்கான், அவனோட பேரு டோட். அவனோட ஃப்ரெண்டான ஜெனியை தேடி ஒரு பிளே கிரவுண்டுக்கு வரான். ஆனா அது ஒன்றும் சாதாரண பிளே கிரவுண்ட் இல்ல, இறந்து போன சின்ன குழந்தைங்களாம் அந்த இடத்துல வந்து விளையாடுற மாதிரி ஒரு பிளே கிரவுண்ட். இரு கதையை நிறுத்து, பேய்கள்லாம் வர்ற இடம் யாருக்கும் தெரியாத மர்மமான இடமா தான் இருக்கும், இது என்ன பப்ளிக் பிளேஸா இருக்கு அப்படின்னு சொல்லி நட்டாஷா எப்பயுமே இன்டர்ஃபியர் பண்ணிட்டே இருப்பா கதையில. அந்த கதையில பிளே கிரவுண்ட்ல இருக்கிற பேய்கள்லாம் நம்ம டோட விளையாடுறதுக்கு கூப்பிடுதுங்க, நீங்க கூட விளையாட வந்தாதான் ஜெனி உனக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு காணாம போயிட்டாலே அவ எப்படின்னு திரும்பி கிடைச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிட்டு விளையாடிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவ தான் ஜெனி. ஜெனி ஆக்சுவலா இறந்தே போயிட்டு இருக்கா. நம்ம டோட பிடிச்சி வெளியில தள்ளி விட்டுறா, இதுக்குள்ள வராத, இதுக்குள்ள வந்தா நீ மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. டோட் அதுக்கு என்னை விட்டு ஏன் போன அப்படின்னு சொல்லிட்டு அழறான். நான் உன்னை விட்டு எங்கும் போல டோட், நான் உன் கூட தான் இருக்கிறேன் உன்னோட இதயத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. கொஞ்ச நேரத்துல விடியல் வர ஆரம்பிக்குது. அந்த பொண்ணும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறா. அப்படியே ஹாப்பி எண்டிங்கா அவன் சொன்ன கதை முடியுது. உடனே நட்டாஷா பயங்கர கோவம் ஆயிரா. என்னது ஹாப்பி எண்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த நேரத்துல அந்த வீடும் அப்படியே அதிர ஆரம்பிக்குது. நம்ம ஆலெக்ஸை பிடிச்சி அப்படியே அந்த இடத்துல நிறுத்தி அவனோட கழுத்தை பிடிச்சி நெருகிறா. உடனே ஆலெக்ஸ் என்ன சொல்றான், இல்ல இது ஹாப்பி எண்டிங் இல்ல, டோட விட்டு அவரோட ஃப்ரெண்டு ஜெனி தனியா செத்து போயிட்டான். அதோட டோட் வந்து திரும்ப அந்த பிளே கிரவுண்ட்குள்ளேயே மாட்டிட்டான், அவனோட சோல் அதுக்குள்ளேயே மாட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதையை மாத்திடுறான். அப்படி அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வீடு அதறதும் நின்று போகுது. நட்டாஷாவும் அவனை விட்டுறா. இங்க பாரு ஸ்டோரி டெல்லர், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ, ஹாப்பி எண்டிங் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, இனிமே ஸ்டோரி எழுதும் போது அது எப்பவும் மறக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நைட் புக்கை வாங்கி பாக்குறான். அவனோட கதையெல்லாம் பார்த்துட்டு உனக்குள்ள இவ்வளவு டார்க்னஸ் இருக்கு, அப்புறம் ஏன் அதை எழுதாம நீ விட்டுற, இந்த கதை எல்லாத்தையும் இன்னைக்கு தான் எழுதினியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல நான் இதுக்கு முன்னாடி எழுதுந்து, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் மைண்ட் செட் ஆகல, அதனால நான் எந்த ஸ்டோரிஸுமே எழுதல அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ உன்னை யார் டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொல்ல போறான். இல்ல அவ என்ன டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்றான். அப்ப அவ இல்லனா இந்த பூனையா அப்படின்னு சொல்லிட்டு அவ வளர்த்த பூனையே கொல்ல போறா. இல்ல அந்த பூனையோட ஃபால்ட்டும் இல்ல, என்னோட ஃபால்ட் தான், எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் கரெக்டா எழுதிடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் திரும்பவும் அந்த புக்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு உட்காந்து கதையை யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா மறுநாள் கதை சொல்லணும் இல்லையா. ஆனா எப்படியும் மண்டையை போட்டு உடச்சுக்கிட்டு யோசிச்சு பாக்குறான். ஆனா அவனுக்கு எந்த கதையும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இப்படியே அண்ணா வந்து மேல பாக்குறான், அந்த சீலிங்கோட கடைசியில என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோரோட கடைசி ஃப்ளோருக்கு போயிட்டு பாக்குறான். அங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் பழமையான ஒரு புக்கை ஒன்று பாக்குறான். அதை திறந்து பாக்குறான். அதுக்குள்ள ஹன்சல் அண்ட் கிரெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட வீட்டை காமிக்கிறாங்க. அந்த பிக்சர்ல பால் பாயிண்ட் பெண்ணை வச்சு கிறுக்கின மாதிரி இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்டா பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அது மட்டும் இல்லாம அதுல இருக்க இன்னும் ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாம் பாக்குறான். அதுல ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சூனியக்காரி எட்டி பாக்குற மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த சூனியக்காரியை ஒரு சின்ன பொண்ணு நெருப்புல தள்ளி விடுற மாதிரியும் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு புக் இருக்கு, அதை ஓபன் பண்ணி படிக்கிறான். அதுல இன்னும் நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் பால் பாயிண்ட் பண்ணல எழுதிருக்கு. அது எல்லாத்தையும் எழுதுனது ஒரு சின்ன பொண்ணு தான். சப்போஸ் நான் இங்கிருந்து தப்பிக்கலனா இதை பத்தி மத்தவங்க யாருக்காச்சும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கா. அவ எப்படி இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து மாட்டினான்றதையும் சொல்றா. இந்த கதையிலலாம் வர யூனிகான நான் பார்த்தேன், யூனிகான்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆனா நான் அதை பார்த்தேன் இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். அப்போதான் இங்க இருக்கிற சூனியக்காரி கிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அவ என்னெல்லாம் சொல்றாளோ அதெல்லாம் நான் செய்ய வேண்டியதா இருந்துச்சு. ஆனா நான் இங்க தனியா இல்லை, இன்னும் நிறைய சின்ன பசங்க என் கூட இருந்தாங்க, அதுவே எனக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிச்சுக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு கதவு திறக்க சத்தம் கேட்குது. டக்குன்னு ஆலெக்ஸ் பயந்து போய் அந்த புக்கை மூடி வச்சுட்டு யாருன்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆனா அது நட்டாஷா இல்ல, நம்ம ஜாஸ்மின். நம்ம ஜாஸ்மின் கிட்ட நீ எப்படி இதுக்குள்ள வந்து மாட்டின அப்படின்னு சொல்லி கேட்கறான். டோரோவாட், அது ஒரு சாப்பிட்ற பொருள், நானும் என்னோட பாட்டியும் அவங்க சாகிறதுக்கு முன்னாடி நாங்க சேர்ந்து செஞ்ச ஒரு பொருள். அது ஒரு நாள் அந்த பொருளோட ஸ்மெல் எனக்கு திரும்பவும் வந்துச்சு. என்னோட பாட்டியை பார்க்கணுன்ற ஆசையால அதை ஸ்மெல் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அது என்னோட பாட்டி இல்ல, இந்த சூனியக்காரி அப்படின்னு. சரி அதை விட ஹாப்பி எண்டிங் இல்லாம ஒரு நல்ல கதையை எழுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்படியே நைட் ஆகுது. அவன் எழுதின கதையை கொண்டு வந்து அவகிட்ட படிச்சு காமிக்கிறான். ஆனா அந்த கதை அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. மறுபடியும் திரும்ப அந்த புக்ஸ் இருக்கிற இடத்துக்கு போறான், மறுபடியும் கதை எழுதுறான். திரும்பவும் வந்து அவகிட்ட கதை சொல்றான். ஆனா திரும்பவும் அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. மறுநாள் மறுபடியும் அந்த புக்ஸ் இருக்கிற இடத்துக்கு போறான், ஸ்டோரி எழுதுறான். திரும்ப கொண்டு வந்து அவகிட்ட படிச்சு காமிக்கிறான். நாள் போக போக அவன் சொல்ற கதையெல்லாம் ரொம்ப மோசமா போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. இது அப்படி இல்ல, இது இப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நொட்டை சொல்லிக்கிட்டே இருக்கா. இங்க பாரு தம்பி, ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் ஒரு உண்மை மறைஞ்சிருக்கும், அந்த மாதிரி ஒரு உண்மை மறைஞ்சிருக்கிற கதையா நீ எழுதணும், அப்படி ஒரு கதையா எழுதிட்டு என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் திரும்பவும் அந்த புக்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு புக்ஸ் எல்லாம் பாட்டி பார்த்துட்டு இருக்கான். அதுல ஒரு புக்ல திரும்பவும் அந்த பொண்ணு பால் பாயிண்ட் பென்ல எழுதின மாதிரி ஒரு லெட்டர்ஸ்லாம் இருக்கு. நான் இன்னும் எத்தனை நாள் இதுக்குள்ள இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனா அப்பாவும் அம்மாவும் கொடுத்த அந்த யூனிகான் நெக்லஸ் என்கிட்ட இருக்கு. எனக்கு தோணும் போதெல்லாம் அதை தொட்டு பார்ப்பேன். ஆனா அந்த நாள் அன்னைக்கு நைட்டு அங்க இருந்து வெளியே போறதுக்கான வழி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சிடுது. அந்த சின்ன பொண்ணோட ஹின்ஸ் ஒரே புக்கா இல்ல, ஏதாவது ஒரு புக்ல எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்கா. இந்த புக்ல இருந்த வரைக்கும் இவ்வளவுதான் இருக்கு. அப்போ அந்த நேரத்துக்கு ஜாஸ்மின் வர அவளை பார்த்துட்டு கீழே ஓடி வரான். ஜாஸ்மின் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட ஆசையா சொல்றதுக்கு வரான். ஆனா அதே அவன் கண்டுக்காம அவனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள போறான். அந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா நட்டாஷாவோட நைட் நர்சரி. இதுங்களுக்கு சன்லைட்னா ஆகாது. அங்க இருக்கிற ஒரு டீமன் சில்க்கு ஒரு பூச்சி வந்தா கூட அதை அப்படியே பிடிச்சிது. அலெக்ஸ் தயவு செஞ்சு எதையும் தொடாத, நமக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்சரியில இருக்கிற ஒரு செடி கிட்ட போறாங்க. அந்த செடியில நிறைய எக்ஸ் வளர்ந்துருக்கு. அந்த எக்ஸ் அப்படியே பக்குவமா எடுத்து பொறுமையா கீழே வச்சு உடைச்சாகணும்.
இருக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு எக் எடுத்து உடைச்சிடுறாங்க. ஆனா ரெண்டாவது எக் எடுக்கும் போது கை ஸ்லிப் ஆகி தூக்கி போட்டுறாங்க. அது ஆலெக்ஸ் எப்படியோ போய் எகிரி போய் பிடிச்சிடறான். ஆனாலும் அதுக்குள்ள இருந்து ஒரு முட்டை உடஞ்சி வெளியில வந்துருது. அந்த முட்டைக்குள்ள இருந்து ஒரு மாதிரி வித்தியாசமான கொடூரமான ஒரு குட்டி மிருகம் ஒண்ணு வெளில வந்திருக்கு. அதோட கையெல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்குது. அது சும்மா இல்லாம மத்த எக்ஸுங்களையும் வெட்டி கீழே தள்ளிடுது. அந்த எல்லா எக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா பொரிய ஆரம்பிக்குது. அது உடஞ்சி வெளியில வரதுக்குள்ள இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை போட்டு மெரிச்சு உடச்சு எடுக்கிறாங்க. ஒரு வழியா எல்லாத்தையும் மிதிச்சு காலி பண்ணிட்டாங்க. ஆனா மொத எக்ல இருந்து வெளியே வந்தாரு பாரு, அவர் இன்னும் சுத்திக்கிட்டு தான் இருக்காரு. அது சும்மா இல்லாம அங்க இருக்கிற எல்லா இடத்தையும் நாஸ்தி பண்ணுது. அங்க போட்டுருக்கிற எல்லா லைட்ஸையும் கட் பண்ணி விட்டுருது. டக்குன்னு நம்ம ஜாஸோட கண்ணாடியில வந்து அது குத்தி நிக்குது. ஜாஸ் உடனே பயந்து போய் அந்த கண்ணாடியை கழட்டி அந்த டீமன் சில்க்குள்ள போட்டுறா. உடனே நம்ம பூனை பைபிள் என்ன பண்ணுது, அதை கடிக்கிறன்ற பேர்ல அதுக்குள்ள எகிரி குதிச்சிடுது. இவங்க 2 பேரும் அந்த ரூமை விட்டு தப்பிச்சு வெளியில போறாங்க. ஆனா அந்த பூனை அந்த டீமன் சில்க்ல மாட்டிக்கிச்சு. அந்த மிருகம் அதை விட்டு தப்பிச்சு வந்துருச்சு. இப்போ அந்த பூனையை கொல்லலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. இதை பார்த்து ஆலெக்ஸ் என்ன பண்றான், ஒரு கம்பி எடுத்து அதை அடிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த டீமன் சில்க்குள்ள இருந்து அந்த பூனையுமே காப்பாத்திடுறான். அந்த பூனையை கொண்டு வந்து வெளியில விட்டுறான். எப்படா முடிஞ்சுதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் உள்ள நமக்கு ஒன்று காமிக்கிறாங்க. அந்த முட்டைக்குள்ள இருந்து இன்னொரு ஒரு மிருகம் வெளியே வருது. இவங்க அந்த நர்சரியை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நட்டாஷாவுக்கு தெரிய வருது. உடனே அவங்க 2 பேரும் அப்படியே காத்துல தூக்கிட்டு வந்து அவ முன்னாடி நிக்க வைக்கிறா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு அவரோட மந்திர சக்தி வச்சு அவளை ஏதோ பண்றா. அவ வழி தாங்க முடியாம பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த ஆலெக்ஸ் இல்ல அவன் மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் உள்ள போகணும்னு சொன்னேன், நானா தான் அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். நம்ம பையனை தான் கொல்ல முடியாது, டெய்லி அவன் ஸ்டோரி சொல்லி ஆகணுமே, அதனால அவங்கள விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்படியே நைட் ஆயிடுது. ஆலெக்ஸ் அவனோட ரூம்ல உட்காந்துருக்கான். அப்ப ஏதோ வித்தியாசமான ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு சொல்லிட்டு கபோர்டை போய் ஓபன் பண்ணி பாக்குறான். அவனோட பேக் வந்து அசைய ஆரம்பிக்குது. என்னடா அதுன்னு பார்த்தா கடைசி முட்டைக்குள்ள இருந்து ஒன்று தப்பிச்சிருக்கும் பாத்தீங்களா, அது அவனோட பேக்குள்ள தான் இருந்திருக்கு. அது கூட போராடி எப்படியோ கஷ்டப்பட்டு அதை அடிச்சு சாகடிச்சிடறான். ஆனா அவனோட பேக் ஓபன் பண்ணி பாக்குறான். அவனோட நைட் புக்ஸை சும்மா செல்லையா கிழிச்சு வச்சிருக்கு. முடிஞ்சு அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. மறுநாள் காலையில திரும்பவும் அந்த புக்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல வந்து உட்காந்துருக்கான். ஏன்னா அன்னைக்கு நைட்டு எப்படியாவது கதை ரெடி பண்ணி ஆகணுமே. அவன் ஜாஸ்மின் அவன்கிட்ட வந்து அவனுக்காக இயற்கையாவே ஒரு ஆயின்மெண்ட்டை செஞ்சு அவன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த வினோத பூச்சிங்களோட சண்டை போட்டதால உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கு. அவனுக்கு ஆயின்மெண்ட் போட்டுக்கிறது மட்டும் இல்லாம அந்த பூனைக்கும் சேர்த்து போட்டுக்கிறான். அப்புறம் நான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்றதுக்கு எந்த கதையுமே இல்லை. இனிமே அந்த கரும்பு முடிச்ச பூச்சி என்னோட புக்கு எல்லாத்தையுமே கிழிச்சிருச்சு. அதனால நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றான். உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லை, இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்ச எங்களோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கதையை இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆலெக்ஸை கூப்பிட்டு போயிட்டு ஒரு ரேக்ல இருக்கிற பொம்மைகள் எல்லாம் காமிக்கிறான். இதெல்லாம் வெறும் பொம்மைங்க இல்ல, உண்மையான மனுஷங்க. நான் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள தனியா வந்து மாட்டல, என் கூட இன்னும் 3 பேர் வந்தாங்க. ஆனா அவங்க எல்லாருமே நட்டாஷா இப்ப பொம்மையா மாத்திட்டா. நீ கதை சொல்லனா உன்னை அவ கொல்ல மாட்டா, உன்னையும் இந்த மாதிரி பொம்மையா மாத்திடுவா. அப்பதான் அந்த பொம்மைகளை நல்லா ஒத்து கவனிக்கிறான். அதுல ஒரு பொம்மை கையில வாட்ச் கட்டி இருக்கு, இன்னொரு பொம்மை அதனோட காதுல கடுக்கன் போட்டிருக்கு. அவங்க எல்லாம் உண்மையான மனுஷங்களா இருக்கும்போது அந்த ஆர்னமெண்ட்ஸ் அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. அப்போதான் ஆலெக்ஸ்க்கு ஒன்று புரிய வருது. அந்த புக்ஸ்ல ஹிண்ட் எல்லாம் எழுதி வச்சிருந்தா பாத்தீங்களா, யூனிகான் கேர்ள். அவளோட கழுத்துல யூனிகான் போட்ட ஒரு $1 போட்ட ஒரு செயின் ஒன்று போட்டிருப்பா. ஆனா அங்க இருக்கிற எந்த பொம்மையோட கழுத்துலயும் அந்த யூனிகான் செயின் இருக்காது. சோ அப்படின்னா அந்த பொண்ணு இங்க இருந்து தப்பிச்சிருக்கா. சரின்னு சொல்லிட்டு அந்த புக்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு புக்கா எடுத்து தேடுறாங்க, அதோட ஹிண்ட்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அப்போ ஜாஸ்மின் சொல்றா, என்னடா பிளான் இது எல்லாத்தையும் தேடி முடிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷமாச்சும் ஆகும். அப்போ ஆலெக்ஸ்க்கு ஒரு ஐடியா வந்து 1000 வருஷம் பழமையான புக் ஒன்று இருந்து பாத்தீங்களா, அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல ஹன்சல் அண்ட் கிரேட்டலோட கதை இருக்கு. அது இந்த ஃபேரி டெய்ல்ஸ் எல்லாம் வரக்கூடிய கதை போல. இந்த கேண்டிஸ் சாக்லேட்ஸ் இதாலான ஒரு வீடு போல. அதுல இருக்க கேண்டிஸை சாப்பிட்டு 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிற மாதிரி அந்த பிக்சர் இருக்கு. அந்த புக்கோட கடைசி பேஜ்ல அந்த பொண்ணு எழுதி வச்ச ஹிண்ட்ஸ் இருக்கு. அது ஒரு ஸ்லீப்பிங் போர்ஷன்ஸ்க்கான இன்கிரீடியன்ஸ். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு எப்படி அந்த சூனியக்காரியை ஏமாத்திட்டு அங்க இருந்து எப்படி தப்பிச்சு போனா அப்படிங்கறது எழுதிருக்கா. அந்த ஸ்லீப்பிங் போர்ஷனை அந்த சூனியக்காரிக்கு கொடுத்து மயக்கமடைய செஞ்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கா. ஆனா அந்த ஸ்லீப்பிங் போர்ஷனை செய்யறதுக்கான இன்கிரீடியன்ஸ்ல ஒரே ஒரு இன்கிரீடியன்ஸ் மட்டும் தெளிவா இல்ல. ஆனா நட்டாஷாவுக்கு அது எப்படி செய்யறதுன்னு தெரியும், அந்த இன்கிரீடியன்ட்டோட பேரும் தெரியும். ஏன்னா அபிவசாவதா சூனியக்காரியில அது எப்படியாவது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு பிளான ஒன்று பண்றாங்க. நட்டாஷாவுக்கு ஸ்கேரி ஸ்டோரிஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி அவளுக்கு பிடிச்ச ஸ்கேரி ஸ்டோரிஸை சொல்லி அவளோட வாயில இருந்து அந்த இன்கிரீடியன்ஸை வாங்குறதுக்கு ட்ரை பண்றான் அலெக்ஸ். அன்னைக்கு நைட்டு பைண்ட் வீட்னு சொல்லி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுல ஒரு சூனியக்காரன் ஒரு பெரிய பீஸ்ட்டை அவனோட கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்காக ஒரு ஸ்லீப்பிங் போர்ஷனை அதுக்கு கொடுத்து அதை மயக்கத்திலேயே வச்சிருந்திருக்கான். அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அந்த பீஸ்டோட வாய்க்குள்ள நிறைய டைமண்ட்ஸ் ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு. அது எடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்லீப்பிங் போர்ஷனை அதுக்கு கொடுத்துட்டு அது வாய்க்குள்ள போயிட்டு எடுத்துட்டு வந்துருவான். அந்த ஸ்லீப்பிங் போர்ஷனை செய்யறதுக்காக அவர் என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் போடுவார்னு பாத்தீங்கன்னா ரேட்டோட போன், பிட்டில் ஷெல்ஸ், அப்புறம் பைண்ட் வீட்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பூவை போடுவாரு. அந்த பூ மயக்கமடைய செய்யறது மட்டும் இல்லாம மயக்க மருந்து அதுல கறந்ததுக்கான எந்த வாசனையும் இல்லாத அதை போக்கிடும். இப்படி அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதால அவர்கிட்ட இருந்த எல்லா பைண்ட் வீடும் ஒரு நாள் தீர்ந்து போயிடுது. சரி, இதுக்கு மேல இந்த மிருகத்தை உயிரோட வச்சிருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு அவரோட சக்தியை வச்சு அதை அழிக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ ஒரு பொண்ணு வந்து அவரை கூப்பிடுறா. இங்க பாருங்க, என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு, இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எந்த ஸ்மெல்லும் வராது, அதே சமயம் இந்த பீஸ்டும் மயக்கமாயிடும் அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த சூனியக்காரன் அதெல்லாம் நம்பாம, நீயும் ஒரு சின்ன பொண்ணு, உனக்கு மேஜிக்லாம் பத்தி என்ன தெரியும், நீங்க வேணா அந்த மருந்தை யூஸ் பண்ணி பாருங்க, சப்போஸ் அது ஒர்க் ஆச்சுன்னா எனக்கு ஒரு பேக் ஃபுல்லா ஜுவல்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரனும் அந்த மருந்தை வாங்கிட்டு போயிட்டு அவனோட மருந்துல கலந்து அந்த பீஸ்டோட காதுல அதை ஊத்துறான். கொஞ்ச நேரத்துல அந்த பீஸ்டும் லைட்டா மயக்கமடைய ஆரம்பிக்குது. உடனே இவனும் சரின்னு சொல்லி உள்ள போயிட்டு டைமண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதோட வாய்க்கிட்ட போய் நிக்கிறான். ஆனா இவ்வளவு நாளா தூங்கிட்டு இருந்த அந்த மிருகம் இப்ப மொத்தமா கண் முழிச்சிடுது. அந்த சூனியக்காரனையும் அப்படியே முழுங்கிடுது. இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு சிரிக்கிறா. இப்ப ஏன் அப்படி பண்ணான்னு பாத்தீங்கன்னா இவனோட தம்பியை தான் அந்த சூனியக்காரன் அந்த மிருகத்தோட வயிற்றுக்குள்ள போயிட்டு டைமண்ட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஒரு நாள் உள்ள போன அந்த சின்ன பையன் திரும்ப வெளியே வராம அதுக்குள்ளேயே மாட்டி இறந்து போயிருப்பான். அதுக்காக ரிவெஞ்ச்
ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் அவங்க அக்கா வந்திருப்பா. அதுக்கப்புறம் அந்த சூனியக்காரன் அந்த மிருகத்தோட வாய்க்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுவான். இப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்லி முடிக்கிறான். அதுக்கு நட்டாஷா என்ன சொல்றா, பைண்ட் வீடு ஒன்றும் மயக்கமாக்குற பொருள் இல்ல, அது லிக்யூட தனித்தனியா பிரிக்கிறதுக்காக யூஸ் ஆகுறது. செனரேட் தான் தூக்கத்தை வர வச்சு அதோட ஸ்மெல்ஸை வெளியே வராம பாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தவளை தான் வாயால கடுற மாதிரி அவளோட வாயில இருந்தே அந்த இன்கிரீடியன்ட்டை சொல்லிடுறா. இப்போ அவங்களுக்கு அந்த ஸ்லீப்பிங் போர்ஷனை ரெடி பண்றதுக்காக எல்லா இன்கிரீடியன்ட்டும் தெரிஞ்சு போச்சு. சும்மா கெத்தா அங்க இருந்து கிளம்பி நட்டாஷாவோட நைட் நர்சரிக்குள்ள போயிட்டு அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு அந்த ஸ்லீப்பிங் போர்ஷனை, அதாவது மயக்க மருந்தை ரெடி பண்ணிடுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அதுல இருந்து எந்த ஸ்மெல்ஸும் வரல. அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு நட்டாஷா நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கிற ஆரஞ்சு ஜூஸ்ல அதை கலக்குறாங்க. அதுல ஊத்துன உடனே ஒயிட் கலர்ல இருந்த அந்த மயக்க மருந்து கிரீன் கலரா மாறுது. போச்சு, அவ்வளவுதான். இப்படியே அந்த ஜூஸை கொடுத்தா நட்டாஷா கண்டுபிடிச்சிருவா. என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த கிச்சனுக்குள்ள. ஏன்னா இன்னைக்கு அவங்க தப்பிச்சலான்னு சொல்லிட்டு ஆலெக்ஸ் எந்த கதையுமே ரெடி பண்ணல. ஜாஸ்மின் பயந்துகிட்டே நட்டாஷாவோட சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குறா. நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கிற ஜூஸ் எங்க அப்படின்னு சொல்லி நட்டாஷா கேட்கறா. கிச்சனுக்குள்ள ஆலெக்ஸ் அந்த ஜூஸ் கீழே ஊத்திட்டு மறுபடியும் மருந்து கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் அந்த பூனை நின்று பாத்துக்கிட்டு இருக்கு. அவன் அந்த ஜூஸ் எடுத்து சிங்க்ல ஊத்திட்டு திரும்பறதுக்குள்ள மருந்த காணோம். அந்த பூனையும் மறைஞ்சு போயிட்டு இருக்கு. கொய்யால செத்தானுங்க. ஏன்னா அது நட்டாஷாவுக்கு ரொம்ப க்ளோஸான பெட்டு. இந்த மாதிரி இவங்க பண்ண விஷயம் நட்டாஷாவுக்கு தெரிய வந்தது. இவங்க ரெண்டு பேருமே காலி தான். நட்டாஷா ஆலெக்ஸை கதை சொல்றதுக்காக கூப்பிடுறா. ஆனா நம்ம ஆலெக்ஸ் கிட்ட தான் எந்த கதையுமே இல்லையே. அவனும் ஒரு புக்கை திறந்து வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற கிளாக்கை பார்த்துக்கிட்டு அதை வச்சு ஏதோ கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். கதையில ஸ்காட்னு ஒரு பையன் இருக்கான். அவங்க அப்பாவும் அம்மாவும் அவனுக்கு ஒரு கடிகாரம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அது கொஞ்சம் மிஸ்டீரியஸா இருந்தது. கொஞ்ச நேரத்துல ஸ்காட்ன்ற அந்த பையனோட பேரை மாத்தி ஸ்டீவ்னு சொல்லிடுறான். உடனே நட்டாஷா கண்டுபிடிச்சிட்டு யாரு ஸ்டீவ், இதுக்கு முன்னாடி ஸ்காட்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட புக்கை வாங்கி பாக்குறா. ஆனா அந்த புக்குள்ள ஒரு கதையும் இல்ல, வெறும் வெள்ளை பேப்பரா தான் இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு. இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க. இவங்க கதை முடிஞ்சிடா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற அந்த தருணத்துல நம்ம யாரும் எதிர்பார்க்காத மாதிரி நட்டாஷா கீழே மயங்கி விழறா. என்னடா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளாஷ்பேக் ஓட்டி பார்த்தா கதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ கலர் பர்ஃபியூம் அடிச்சுப்பா பாத்தீங்களா. அந்த பர்ஃபியூம்ல அந்த பூனை வந்து அந்த மயக்க மருந்தை கலந்து வச்சிருக்கு. அந்த மயக்க மருந்தோட அஃபெக்டால அந்த பூனையுமே மயங்கி போயிடுது. இவ்வளவு நாளா இவங்கள மாதிரியும் அதுவும் ஒரு கைதியா தான் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கு. அவங்க நினைச்ச மாதிரி நட்டாஷாவை மயக்கமடைய செஞ்சுட்டாங்க. அவகிட்ட இருந்த சாவி எடுத்துக்கிட்டு அந்த வீட்டோட பேக் டோருக்கு ஓடுறாங்க. கடைசியா சாவியை போட்டு அந்த டோரையும் ஓபன் பண்ணிடுறாங்க. இப்போ வெளியில பாக்குறாங்க. வெளியில சுத்தி மரங்களா இருக்கு, நிலா வெளிச்சம் தெரியுது. அவங்க வெளியில வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான ஏரை சுவாசிக்கும் போது அப்பா எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பக்கத்துல ஏதோ வெளிச்சம் தெரியுது. அப்போ இங்க ஏதோ ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. அப்போதான் ஜாஸ்மின் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அங்க இருக்கிற மரத்துல ஒரு வித்தியாசமான ஒன்று வளர்ந்துருக்கு. அது நம்ம நட்டாஷாவோட நைட் நர்சரியில இருக்கிற ஒரு பிளான்ட். அப்பதான் இவங்களுக்கு புரிய வருது அவங்க இன்னுமே இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு தப்பிக்கல, அதுக்குள்ளேயே தான் இன்னும் மாட்டிட்டு இருக்காங்க. சரி, பக்கத்துல தெரிஞ்ச அந்த வெளிச்சத்துக்கிட்ட போலான்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக்ல பாத்துருப்பாங்க பாத்தீங்களா, ஹன்சல் அண்ட் கிரெட்டலோட வீடு சாக்லேட்ஸ் எல்லாம் செய்யப்பட்டிருக்கும்ல, அந்த வீடு இங்க உண்மையாவே இருக்கு. அந்த வீட்டுல இருந்து வரக்கூடிய சாக்லேட்டோட ஸ்மெல் நம்ம ஜாஸ்மினை ஒரு மயக்கத்துக்கு தூண்டுது. அந்த மயக்கத்தோட அவ அந்த வீட்டுக்குள்ள போறா. ஆலெக்ஸும் பின்னாடியே வந்துடுறான். ஜாஸ்மின் அங்க இருக்கிற ஒரு கேண்டி எடுத்து சாப்பிடுறா. கொஞ்ச நேரத்துல அவ கண்ணெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி கலரா மாறி ஒரு மயக்கத்திலே இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஆலெக்ஸும் அதை சாப்பிட்டு அவனும் அந்த மாதிரி மாறிடுறான். உடனே ரெண்டு பேரும் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முடிச்சு பாக்குறான். அந்த வீடே பூகம்பம் மாதிரி அதிரிக்கிட்டு இருக்கு. பக்கத்துல இருந்த ஜாஸை காணோம் எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு போறான். அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு. அதுக்குள்ள வந்து பாக்குறான் அங்க ஒரு பொட்டி இருக்கு. அதுக்குள்ள யாரோ ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சூனியக்காரி நட்டாஷா மயக்கத்துல இருந்து எழுந்து இங்க வந்துட்டா போல. நம்ம யாஸ்மினையும் பூனையும் ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கா. அங்க ஒரு பொட்டி இருக்குல்ல, அதுக்குள்ளதான் யாரோ தூங்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து தான் அவன் அந்த பர்ஃபியூமை தயாரிக்கிறா. இந்த கதை கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ப்ளூ கலர் பர்ஃபியூம் அடிச்சு பாத்தீங்களா, அதை இதுல இருந்து தான் தயாரிக்கிறா. இதுக்குள்ள இருக்கிறது யாருன்னு சொல்லி ஆலெக்ஸ் கேட்க இப்பதான் நட்டாஷா உண்மையை சொல்றா. அதுக்குள்ள இருக்கிறது தான் உண்மையான விச், அதாவது உண்மையான சூனியக்காரி. அங்க இருந்து இருக்கிற பர்ஃபியூம் அவளோட அழகுக்காக யூஸ் பண்ணல. அந்த பர்ஃபியூம் எடுத்து அடிச்சுக்கிட்டா அந்த உண்மையான சூனியக்காரி கிட்ட இருக்கிற எல்லா சக்தியும் நம்ம நட்டாஷாவுக்கு வந்துடும். அதனாலதான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்ப நட்டாஷா யாருன்னு பாத்தீங்கன்னா அவளும் ஒரு சின்ன பொண்ணா இந்த வீட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டவ தான். அந்த உண்மையான சூனியக்காரி தான் குழந்தைங்கலாம் கடத்தி கொண்டுகிட்டு இருப்பா. இந்த நெருப்பெல்லாம் போட்டு அவன்ல எரிப்பாங்கல்ல, அந்த இடத்துல தான் நட்டாஷா பணி பண்ண வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த உண்மையான சூனியக்காரியோட மனசுல இடம் முடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் அந்த உண்மையான சூனியக்காரிக்கு இவ ஃபேவரட்டாவே மாறிட்டா. அப்போ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்லீப்பிங் போர்ஷன் மயக்க மருந்தை இவளா தயாரிச்சிருக்கா. தயாரிச்ச அந்த மருந்தை உண்மையான சூனியக்காரி கிட்ட கொடுத்து மயக்கமடைய செஞ்சுட்டு அங்க இருந்து அவ உண்மையிலேயே தப்பிச்சு போயிருக்கா. அவளோட வீட்டுக்கு போயிட்டு பாக்குறா. அவளோட வீட்டுல அவங்க அப்பாவும் அம்மாவும் இல்ல. இவ தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் அவங்க வேற வீடு மாறி போயிட்டாங்க. அதனால கோவம் அடைஞ்ச நட்டாஷா மனுஷங்க இப்படி இல்லாம இருப்பாங்க, ஒரு குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னா அதை தேட மாட்டாங்களா, இல்ல கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து அந்த குழந்தை திரும்ப வரும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இருக்க மாட்டாங்களா. அதனால அவங்க அப்பா அம்மா அவளை விட்டு போன கோவத்தால திரும்பவும் அவ எங்க இருந்து தப்பிச்சு வந்தாலும் அந்த சூனியக்காரியோட அபார்ட்மெண்ட்டுக்கே போறா. அங்க போன அவ மயக்கத்துல இருந்த அந்த உண்மையான சூனியக்காரியை நிரந்தரமா தூங்க வைக்கிறா. இதுல இருந்தே நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அவங்களுக்கும் தெரிய வருது இவ தான் அந்த யூனிகான் கேர்ள். அதை உறுதிப்படுத்துற மாதிரி அவளோட கழுத்துல அந்த யூனிகானோட செயின் இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த வீடு பூகம்பம் மாதிரி ஆட ஆரம்பிக்குது. இவங்க ஒவ்வொரு நாள் நைட்டும் கதை சொல்றதுக்கு காரணமே இந்த உண்மையான விச்சை தூங்க வைக்கிறதுக்காகத்தான். ஆனா இன்னைக்கு நைட்டு எந்த கதையுமே சொல்ல, அதனால அந்த விச்சு எந்திரிக்கிறதுக்கு பாக்குது. அதனால நட்டாஷா ஆலெக்ஸ் கிட்ட கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஆனா என்கிட்ட எந்த கதையுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆலெக்ஸ் சொல்றான். இருக்கு, உங்ககிட்ட கதை இருக்கு. உன்னோட நைட் புக்ஸை ஏன் எரிச்ச அப்படின்ற கதையை சொல்லு. ஆனா அது ஒன்றும் நல்ல கதை இல்லையே. உனக்கு அது நல்ல கதையா இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த சூனியக்காரிக்கு எப்பவும் சேட்னஸ், சோகம், வருத்தம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கதையை கேட்டாதான் அவன் தூங்குவா. சரின்னு ஆலெக்ஸ் அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனோட கதையை சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வீடு அதிரது நிக்குது. ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்கேரி ஸ்டோரிஸ் எழுதுனா ரொம்ப பிடிக்கும். எப்படி புது புது கதையெல்லாம் எழுதி அவங்களோட கிளாஸ்மேட்ஸை பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்
கதைகளை எழுதிட்டு இருப்பான். அதனாலேயே மற்றவங்க யாருக்கும் அவனை சுத்தமாக பிடிக்காது. அவனுக்கு பட்ட பேர்லாம் வச்சு அவனை தனியாக ஒதுக்கி வச்சு தான் அவனை பார்ப்பாங்க. அதனால யாரும் அவன் கூட சோஷியலாக பழக மாட்டாங்க. அவனை கிரிப்ஷோன்னு சொல்லிட்டு பட்ட பேர்லாம் வச்சு கூப்பிடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு பையனை தவிர. அதனால என்னமோ ஆலெக்ஸ்க்கு அந்த பையனை பிடிச்சி போயிடுது. அவனோட பேரு ஜாஷ். ஒரு நாள் வழக்கம் போல அவனோட கிளாஸ்ல உட்காந்து ஸ்கேரி ஸ்டோரிஸ்லாம் எழுதிட்டு இருக்கும்போது ஜாஷை கூப்பிட்டு இந்த ஸ்கேரி ஸ்டோரி உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆனா அவன் அதை எதுவும் கண்டுக்காம அவனோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கான். அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது ஜோஷ் அவனோட வீட்டுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிடுறான். அன்னைக்கு ஆலெக்ஸோட பர்த்டே போல. என்னோட வீட்டுக்கு வா, என்கிட்ட நிறைய ஸ்கேரி ஸ்டோரிஸ் லிஸ்ட் இருக்கு, நம்ம ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா ஜாஷ்க்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. இவன் அவனோட ஃப்ரெண்டாவே ஏத்துக்கலாம். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜோஷ் அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு வராது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. இந்த ஸ்கேரி ஸ்டோரிஸால தானே எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, அதனால தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜோஷ் என்னை விட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் அந்த ஸ்கேரி ஸ்டோரிஸையே நான் எழுத போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு தான் அவங்க அப்பா அம்மா அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு அவனுக்கு பிடிச்ச கேரியான பயமுறுத்துற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல செட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே கான்ல இருந்த ஜோஷ் இதெல்லாம் பார்த்த உடனே இன்னும் காண்டாயிரான். அதனால தான் அவனோட ஸ்கேரி ஸ்டோரிஸான நைட் புக்ஸ் எல்லாம் எரிக்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பான். அப்பதான் ஒரு ஃப்ளோருக்குள்ள வந்து இந்த சூனியக்காரியான நட்டாஷா கிட்ட மாட்டிப்பான். இது வரைக்கும் கதை கேட்டிருந்த நட்டாஷாவுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏன்னா அந்த உண்மையான சூனியக்காரி தூங்கிட்டா. உடனே ஆலெக்ஸ் என்ன பண்றான், இதை இப்படியே முடியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னும் கதையை வளர்க்குறான். அந்த சூனியக்காரி நினைச்சது ரொம்ப தப்பு. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே உண்மையான ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன், அதாவது ஜாஸ்மினை சொல்றான் போல. அவங்க உண்மையா எனக்காக செய்யற விஷயங்களை பார்த்தேன், என் மேல பாசம் காட்டுறதை உணர்ந்தேன். அதனால நான் தனியா இல்ல, என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி எண்டிங்கா அந்த ஸ்டோரியை முடிச்சதும் அந்த பொட்டிக்குள்ள தூங்கிட்டு இருந்த உண்மையான சூனியக்காரி இப்ப வெளியே வர பாக்குறா. நட்டாஷா எவ்வளவோ ட்ரை பண்றா, ஆனா அவளால முடியல. அந்த உண்மையான சூனியக்காரி வெளியே வந்துடுறா. அதோட உடம்புலாம் பாக்குறதுக்கு ஒரே சாக்லேட் அண்ட் கேண்டீஸாவே இருக்கு. அது முடிச்சது நட்டாஷா என்ன சொல்றா, அப்படா நீங்க எழுந்துட்டீங்களா, அந்த சாக்லேட்ஸ் தான் உங்களை அஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை போடுறா. ஆனா அந்த சூனியக்காரிக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இவ தான் இத்தனை நாள் நம்மள இப்படி வச்சிருந்தான்னு சொல்லிட்டு. இப்போ ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஓச்சிடா சூனியக்காரிக்கு சண்டை ஓடுங்கடான்னு சொல்லிட்டு ஆலெக்ஸும் ஜாஸ்மினும் அங்க இருந்து அந்த பூனைக்குட்டியை தூக்கிட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த சண்டையில அந்த உண்மையான சூனியக்காரி நம்ம நட்டாஷாவை போட்டு தெளியறா. ரெண்டு பேரும் ஓடி வந்து அந்த வீட்டோட ஃப்ரண்ட் டோருக்கு முன்னாடி வந்துட்டாங்க. ஆனா அந்த டோரே ஹைடா இருக்கு. அப்போதான் ஜாஸ்மின் என்ன பண்றா, அவரோட பாக்கெட்டுக்குள்ள இருந்து நட்டாஷாவோட பர்ஃபியூம் எடுக்கிறா. இந்த கதவை நட்டாஷா எப்படி ஓபன் பண்ணுவோன்னு எனக்கு தெரியும், நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஃபியூம் அவரோட மூஞ்சி முன்னாடி அடிச்சுக்கிறா. இப்போ அவளுக்கு கிடைச்ச மாதிரியே இவளுக்கும் அந்த சூனியக்காரியோட பவர்ஸ் கிடைக்குது. அதை வச்சு மறைஞ்சிருந்த அந்த கதவை ஓபன் பண்றா. அங்கிருந்து தப்பிச்சு எப்படியோ அந்த லிஃப்ட்டுக்குள்ள வந்து ஏறிறாங்க. படா தப்பிச்சுடா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் அந்த லிஃப்ட்டுக்கு மேல இருந்து தலையை விட்டு காமிக்குது. ஏதோ கன்றாவியான விஷயத்தெல்லாம் அவங்க மேல துப்புது. உடனே அந்த லிஃப்ட் ஒரு ஃப்ளோர்ல வந்து நிக்குது. அதுக்குள்ள வந்து ஒரு ரூம்குள்ள வராங்க. ஆனா அதுக்குள்ள அந்த சூனியக்காரி வந்துடுறா. வந்து ரெண்டு பேரையும் அப்படியே பிடிச்சி அந்த இடத்துல நிக்க வைக்கிறா. இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்போ இவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது மேல இருந்து அந்த பூனைக்குட்டி சூனியக்காரியோட மூஞ்சில எகிரி குதிச்சு புரண்டி விட்டுடுது. உடனே ஆலெக்ஸை விட்டுட்டு ஜாஸ்மினை கொல்றதுக்காக போகுது. அப்ப ஆலெக்ஸ்க்கு என்ன பண்றான், அவரோட நைட் புக்ஸ் எடுத்துட்டு இரு என்கிட்ட கதை இருக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த சூனியக்காரியும் ஜாஸ்மினை விட்டுட்டு அந்த கதைக்கு மயங்கி ஆலெக்ஸ் சொல்ற கதையை கேட்டுக்கிட்டே வருது. அந்த ரூமுக்குள்ளேயே ஒரு பெரிய அவன் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த கதையை கேட்டுக்கிட்டு வரும்போதே அந்த புக்கை தூக்கி அந்த அவனுக்குள்ள போட்டுறான். அந்த சூனியக்காரியும் அந்த கதை மேல இருந்த மயக்கத்தால எகிரி அந்த அவனுக்குள்ள குதிச்சிடறா. இவங்களும் அந்த அவனோட கதவை மூடி அழுத்தி குடிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நெருப்புல எரிஞ்சு அதோட உடம்புல இருக்கிற எல்லா சாக்லேட்ஸும் உருகி மொத்தமா அந்த சூனியக்காரி செத்து போயிடுறா. ஒரு வழியா இவங்களும் இங்க இருந்து தப்பிச்சு ஆலெக்ஸோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. காணாம போன தன்னோட பையனை பார்த்த அவங்க அப்பாவும் அம்மாவும் ஆலெக்ஸை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆற தழுவி பாசத்தை பொழிறாங்க. அம்மா கடைசியா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க, ஜாஸ்மின் அண்ட் லியோனர். அதுக்கப்புறம் 3 வருஷமா காணாம போன நம்ம ஜாஸ்மினும் அவங்களோட அப்பா அம்மா கிட்ட போய் சேர்ந்துறா. கடைசியா ஆலெக்ஸோட வீட்டுக்கு வந்து அவன் ஸ்கேரி ஸ்டோரிஸ்லாம் எழுதுறதுக்கு அவனுக்கு ஒரு நோட் புக்கை கிஃப்டா கொடுக்குறா. இப்படியே அழகா இந்த கதை முடியுதுங்க. இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் இன்னும் ஒரு நல்ல படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை கைஸ்.